அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு தலைகீழாய் திடீர் மாற்றம், கடன், ஏமாற்றம், துரோகம் அனைத்தும் மறையும் கால். கும்பராசிக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி முதல் ஆட்சி பலத்துடன் பெயர்ச்சியாகும் செவ்வாயா. கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய இந்த ஆட்சி பலத்தின் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசி சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கின்றாங்க. துலாம் ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் தற்போது விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். இதன் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் செவ்வாயினுடைய இந்த ஆட்சி பலம் பெற்ற பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ஒருவருக்கு செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, ஆகியவற்றை அளிக்கக்கூடியவர் செவ்வாய். அது மட்டும் இல்லாமல் ஒருவர் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்த பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதி ஆகிறார். பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலை, ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறாரு. நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடலை குறிப்பவர் செவ்வாய். செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வையும் இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்டவை. அது மட்டும் இல்லாமல் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பார். அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அது மட்டுமில்லா கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்கள்ல கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த விருச்சக ராசி பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி அஷ்டம ராசிக்கு குரு அதிசாரமாக வந்தாலும் அவருடைய பார்வை விசேஷமாக உங்களுடைய தன குடும்ப ராசியில் விழுகிறதுங்க. குருவினுடைய பார்வையால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதோடு விரயஸ்தானம் கட்டுப்படுத்தப்படுகிறது. சுக்கிரன் பார்வை குடும்ப ராசியில் விழுவதால் பொருளாதார
சிக்கல்கள் இல்லைங்க. தொழிலில் லாபம் அதிகரிக்க இருக்கு. 9ல் அமர்ந்த செவ்வாய் தைரியஸ்தானத்தை பார்வையிடுகிறாருங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்தவரை தொழிலில் லாபம் அதிகரிக்க இருக்கு. 9ல் அமர்ந்த செவ்வாய் தைரியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். துணிச்சலோடு காரியங்களை செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது. புனித யாத்திரை மேற்கொள்ள இருக்கீங்க. கணவன் மனைவி உறவுகள்ல சிக்கல்கள் குறையுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க. தொழில் விஸ்தரிப்புக்காக கடன் பெற வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம ராசியில் ராகு சனி ராகுவை விட்டு விலகி குடும்ப ராசிக்குள் நுழைவதாலும் குடும்ப விஷயங்களை சச்சரவின்றி பேசி சுமூகமாக முடிப்பது மிகவும் நல்லதுங்க. விவாதங்களை வளர்ப்பது தவிர்க்கப்பட வேண்டிய பேசி சுமூகமாக முடிப்பது நல்லதுங்க. விவாதங்களை வளர்ப்பது தவிர்க்கப்பட வேண்டும். அவை விவகாரங்களாகிவிடும். வாகனங்கள் பழுதுபட்டு செலவு வைக்கும். அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்தவரை பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் அல்லது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு தன பாக்கியாதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமாகி கடக ராசியில் சஞ்சரிப்பது வருமானம் போதுமான அளவிற்கு இருந்தும் கூட பல வழிகளில் பணம் விரயமாகும் என்பதை எடுத்து காட்டுது. மருத்துவ செலவுகளை உங்கள் தவிர்க்க முடியாதுங்க. கைப்பணம் எப்படி போயிற்று என்று வியக்கும் அளவிற்கு செலவுகள் அதிகரிக்க இருக்கு. இருந்தாலும் பெரும்பான்மையான செலவுகள் சுப செலவுகளாகவே இருப்பது மனதிற்கு சற்று ஆறுதலை தருங்க. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் சேமித்து வைத்தது கரையுங்க. கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. 6ல் குரு ஜீவன் அதிகம் மற்றும் என்றொரு பழமொழியே உள்ளது. அதனால் இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே அவசியம் இல்லாத அனாவசிய செலவுகள் குறைத்துக் கொள்வது அவசியங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதமும் அந்யோன்ய குறைவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க. குடும்ப நலனுக்கு உகந்துங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகு இணைந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் அன்றாட பொறுப்புகளையும் பணிகளையும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் உருவாகி தருங்க. ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ள வக்ர சனியும் ராகுவும் மேலும் நிர்வாகத்தினரை பற்றியும் மேலதிகாரிகளை பற்றியும் சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டும். கூடுமான வரைக்கும் தான் உண்டு தன்னுடைய பணி உண்டு என்றிருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. பல தருணங்கள்ல நமக்கு நாமே எதிரியாக போய்விடக்கூடும் என்பது கிரக நிலைகள் முன்கூட்டியே எச்சரிக்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் பொறுமையாக நிதானமாக தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வியாபாரத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வக்ர சனியும் ராகுவும் எடுத்து காட்டுதுங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்ப கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. கூடுமான வரையில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். அதே போல் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள் தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயோ மாலையில் வழக்கமாக ஏற்றி வரும் தீபத்துடன் மேலும் ஒரு பரிகார தீபமாக நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது கைமேல் பலனளிக்கும்.